This bill is targeting the Muslims of this country. You are killing, ruthlessly killing the system. இந்தியாவில் ரயில்வேக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் அடுத்து இந்தியா முழுக்க மூன்றாவது பெரிய நிறுவனமா வந்து வக்ஃப் போர்டு இருக்கு. आप दुश्मन है मुसलमानों के, उसका सबूत ये बिल है. முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்கள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. உள்நோக்கத்தோடு இந்த மசோதா அறிமுகப்படுத்தப்படுகிறது. வக்ஃப் போர்டுகள் வந்து டைரக்டா மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. முன்னாடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். வக்ஃப் திருத்த சட்டத்தை இன்னைக்கு மக்களவையில் மத்திய அரசு அறிமுகம் பண்ணாங்க. ஆனால் எதிர்க்கட்சிகளினுடைய கடுமையான எதிர்ப்பை எடுத்து அந்த மசோதா இன்னைக்கு விவாதத்துக்கு பிறகு ஓட்டெடுப்புக்கு எடுக்கப்படாமல் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிந்துரைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. நிறைய கட்சிகள் அதை எதிர்த்ததோட, எதிர்க்கட்சிகள் மட்டும் இல்லாமல் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இந்த மசோதாவை ரொம்ப கடுமையாக எதிர்த்திருந்தாங்க. அதோடு வந்து இதை நாடாளுமன்றத்தினுடைய கமிட்டிக்கு அனுப்பி கமிட்டியினுடைய பரிசீலனைக்கு பிறகு விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுனால நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கிற தெலுங்கு தேசம் கட்சியும் கூட இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தினுடைய கமிட்டிக்கு அனுப்புறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதாவது எதிர்க்கட்சிகளினுடைய ஸ்டாண்டை வந்து பார்ஷியலி அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருந்ததுனால இந்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த மசோதாவில் என்ன பிரச்சனை, முதல்ல இந்த மசோதா என்னென்ன விஷயங்களை சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தா எதிர்க்கட்சிகள் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கும் வந்து நம்மளால் நகர முடியும். முதல்ல வக்ஃப் போர்டு அப்படின்னா என்னென்னா, இந்தியா முழுக்க இருக்கிற முஸ்லீம்களுக்கான, அதாவது பள்ளிவாசல்களுக்கு கீழே வர்ற மாதிரியான அந்த சொத்துக்களை நிர்வகிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு அமைப்பு தான் வக்ஃப் போர்டு அப்படிங்கிற பேரில் வந்து அழைக்கப்படுது. இந்தியாவில் ரயில்வேக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் அடுத்து இந்தியா முழுக்க மூன்றாவது பெரிய நிறுவனமாக வந்து வக்ஃப் போர்டு இருக்குது. எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா, ரயில்வேக்கும் பாதுகாப்புத்துறைக்கும் அடுத்து இந்தியா முழுக்க அதிகமான நிலங்களை வச்சிருக்கிறது வக்ஃப் போர்டு தான் வந்து அதிகமான நிலங்களை வச்சிருக்கு. இந்தியா முழுக்க 1.2 லட்சம் கோடி மதிப்பிலான 9 ஏக்கர் நிலங்கள் வந்து வக்ஃப் போர்டினுடைய கட்டுப்பாடு கீழே வருது. இது வக்ஃப் போர்டை வந்து நிர்வகிக்கிறதுக்காக நெறிமுறைப்படுத்துறதுக்கான சட்டங்கள் முந்தைய காலங்களிலும் இயற்றப்பட்டிருக்கு. 1950களில் ஒரு முறை, 1990களில் ஒரு முறை, 2013 ஒரு முறை. அதற்கு பிறகு அதனுடைய திருத்த சட்டம் வந்து இப்போ கொண்டு வரப்படுது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் விஷயம், வக்ஃப் போர்டில் இது வரைக்கும் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வக்ஃப் வாரியத்தில் வந்து உறுப்பினராக வந்து இடம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. அதை மாற்றி முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் போர்டில் வந்து உறுப்பினராகலாம் அப்படிங்கிற ஒரு சரத்து இந்த மசோதாவில் இருக்குது. இதை தான் எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. எந்த அடிப்படையில் அப்படின்னா, ஒரு மதத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க அந்த மதத்தினுடைய அமைப்பில் இருந்து அந்த மதத்தினுடைய சொத்துக்களை எப்படி நிர்வகிக்க முடியும், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், இது வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இந்த இடத்துல எழுப்பப்படுது. இதை வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி கேசி வேணுகோபால் எப்படி கேட்டார்னா, மக்களவையில் குருவாயூர் கோயிலினுடைய தேவசம் போர்ட்லையோ இல்லை அயோத்தி ராமர் கோயிலினுடைய நிர்வாக குழுவிலையோ இந்து அல்லாத ஒருத்தருக்கு வந்து நீங்கள் இடம் கொடுக்க முடியுமா, அப்படியான ஒரு விஷயத்தை தான் வக்ஃப் போர்டில் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். குருவாயூர் டெம்பிள், there is a temple Devasam board. Anybody can believe that that temple Devasam board can non-Hindu? Sir, this is only this provision. Anybody, non-Muslims also be part of Waqf Council. Is correctly an attack on the faith and freedom of religion. அதற்கு அடுத்ததா இதில் சொல்லப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வக்ஃப் போர்டில் வந்து பெண்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும். இதுவரைக்கும் வக்ஃப் வாரியங்களில் பெண்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் கிடையாது. இந்த மசோதா மூலமாக இந்த சட்டம் வந்து வக்ஃப் வாரியத்தில் பெண்களும் வந்து இடம்பெறதுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது வக்ஃபினுடைய நிலங்கள் எது அப்படிங்கிறத யார் தீர்மானிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டங்கள் வரைக்கும் அதை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னா, வக்ஃப் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒன்று இருக்கும், வக்ஃப் போர்டினுடைய தீர்ப்பாயம். அது வந்து தீர்மானிக்கும் இது வக்ஃப் சொத்தா இல்லையா அப்படிங்கிறது வந்து அது தீர்மானிச்சுக்கிறோம். ஆனால் இந்த சட்டம் மூலமாக அது மாவட்ட ஆட்சியர்கிட்ட அந்த அதிகாரம் கொடுக்கப்படுது. ஒரு நிலம் வக்ஃப் சொத்தா இல்லையா அப்படிங்கிறத, ஒரு சொத்து வக்ஃபினுடைய சொத்தா இல்லையா அப்படிங்கிறத சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர் தீர்மானிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மசோதாவில் இருக்குது. அதற்கு அடுத்ததாக இதுவரைக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற வக்ஃப் போர்டு வந்து யாராருக்கு இருக்குது அப்படின்னா, சன்னி முஸ்லீம்களுக்கான வக்ஃப் போர்டு இருக்குது, ஷியா முஸ்லீம்களுக்கான வக்ஃப் போர்டு இருக்குது. அதே மாதிரி போரா முஸ்லீம்களுக்கும் இன்னொரு பிரிவு முஸ்லீம்களுக்கும் வந்து வக்ஃப் போர்டுகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இந்த மசோதாவில் சொல்லப்படுது. இதை தாண்டி வக்ஃப் போர்டுகள் இப்போ வரைக்கும் மாநில அரசுகளினுடைய கட்டுப்பாட்டின் கீழே தான் இருக்குது. அதை தளர்த்துறதுக்கு இல்லை அதை மாற்றுறதுக்கான ஒரு ஷரத்தும் இந்த மசோதாவில் இருக்குது. அதையும் வந்து எதிர்க்கட்சிகள் ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறாங்க. என்னென்னா,
இந்தியாவினுடைய கணக்கு தணிக்கையாளர் சிஏஜி வந்து நியமிக்கிற ஆட்கள் வந்து வக்ஃபினுடைய சொத்துக்களை வக்ஃபினுடைய கணக்கு வழக்குகளை வந்து நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது மூலமாக வக்ஃபோர்டுகள் வந்து டைரெக்டாக மத்திய அரசினுடைய கண்ட்ரோலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எதிர்க்கட்சிகள் வந்து அதையுமே எதிர்க்கிறாங்க. எதிர்க்கட்சிகளினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னா, இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதாக இருக்குது, இந்தியாவினுடைய மதச்சார்பின்மைக்கு எதிரானதாக இருக்குது, அதோடு சேர்த்து ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் வந்து இது எதிரானதாக இருக்குது. மத்திய மாநில அரசுகளுக்கான அதிகாரங்களை பகிர்றதுல மாநில அரசுக்கு இருக்கிற ஒரு அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு அவங்க பக்கம் இழுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சிகள் வந்து முன்வைக்கிறாங்க. அதற்கு அடுத்ததாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது இதுக்கு முந்தைய சட்டம் வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, ஒருத்தர் ஒரு சொத்தை வக்ஃபோர்டுக்கு கொடுக்குறார் அப்படின்னா அதுக்கு வந்து ஆவணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அதாவது எழுதி கொடுத்த ஆவணங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. இப்போது நான் ஒரு சொத்தை வக்ஃபோர்டு கொடுக்குறேன்னா இது வந்து என்னுடைய சொத்து, என்னுடைய சொத்துன்றதுக்கு நான் ஆவணம் வச்சுருந்தா போதும். இதை நான் வக்ஃபோர்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத வந்து ஓரலாக சொன்னாலுமே வந்து அது வக்ஃபோர்டுக்கு சொந்தமாயிரும். ஆனால் இந்த சட்டம் வந்து ஆவணத்தை வந்து கட்டாயப்படுத்தியிருக்கு. ஆவணங்கள் வந்து கட்டாயம் இருந்தால் தான் இது வந்து ஒரு வக்ஃப் சொத்தாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் வந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக எதிர்க்கிறது முஸ்லீம் அல்லாதவர்களும் வக்ஃப் வாரியத்தில் உறுப்பினர்கள் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது வந்து அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற மத சுதந்திரத்திற்கு வந்து எதிரானது. தமிழ்நாட்டில் வந்து இந்து சமய அறநிலையத்துறையில் இந்துக்கள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்க முடியும். அதே மாதிரி வந்து இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சொத்துக்கள் வந்து இந்துக்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு விதியும் உண்டு. உதாரணத்துக்கு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து இந்துக்கள் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும். அதாவது இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து கொடுக்கப்படுற சம்பளத்தை வாங்குறவங்களா இந்துக்கள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல் உண்டு. அதே மாதிரியான ஒரு ரூல் தான் வக்ஃபோர்டுக்கும் உண்டு. அதை மாற்றி நான் முஸ்லீம்ஸும் வந்து அங்கே இடம்பெறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதை எதிர்க்கிறாங்க. அதே மாதிரி மாநில அரசுகளுக்கு கீழே இருக்கிற விஷயங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு போகப்படுறதும் வந்து இதில் கடுமையாக எதிர்க்கப்படுது. வக்ஃபினுடைய சொத்தை தீர்மானிக்கிற உரிமை மாவட்ட ஆட்சியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் வந்து சிறுபான்மையினத்தினுடைய உரிமைகளை பறிக்கிறது அப்படிங்கிற இந்த 3 கிரவுண்ட்ஸில் இருந்தும் வந்து எதிர்க்கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. மத்திய அரசும் எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்ப்புக்கு இசைவு கொடுத்து இதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில் இது தொடர்பான விவாதங்கள் நடக்கும். இந்த எல்லா ஷரத்துகளும் அங்கேயும் வந்து விவாதிக்கப்படும். இதில் எந்தெந்த ஷரத்துக்களை வச்சுக்கலாம், எதையெல்லாம் வந்து வேணாம் அப்படிங்கிறது தொடர்பாக திருத்தப்பட்ட ஒரு பில் வந்து மறுபடியும் வந்து மக்களவையில் அறிமுகப்படுத்தப்படும். திருத்தப்பட்ட பில்லை வந்து இது என்னென்ன திருத்தங்களோட வந்து அவங்க பில்லை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய உணர்வோடு வாழ்கிற இஸ்லாமியர்களை அந்நியர்களைப் போல காட்டுகிற முயற்சி மிகுந்த வேதனை அளிக்கிறது. அவர்களுக்கான சுதந்திரத்தில் தலையிடுவது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானதாகும். அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அனைத்து சுதந்திரம் மற்றும் உரிமைகளை எல்லாம் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் வேண்டுமென்றே திட்டமிட்ட இதில் அரசு தலையிடுகிறது. வக்ஃப் போர்டு நீண்ட நெடுங்காலமாக தனித்து இயங்கி வருவதை நாம் அறிவோம். ஒவ்வொரு மதத்திற்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டம் மதச்சார்பின்மையை உயர்த்தி பிடிக்கிற நிலையில் அரசு மதம் சார்ந்த நிலைப்பாட்டை எடுப்பது, மதங்களின் சுதந்திரத்தில் தலையிடுவது மிகுந்த ஆபத்தானது, மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியது. எனவே இந்த மசோதாவை துவக்க நிலையிலேயே, அறிமுக நிலையிலேயே நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எதிர்க்கிறேன். இதனை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அல்லது இதனை ஒரு குழுவுக்கு கலந்தாய்வு நிலைக்கு அனுப்ப வேண்டும், கலந்தாய்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.